ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நியூ என்ட்ரிஸ்லாம் வராங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கவிதா சிஸ்டருமே கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஃபேன் பேஜஸ் நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அது அவங்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சம்திங் நியூ இஸ் குக்கிங் அப் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 3 days பேக்கே அப்டேட் போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு அவங்க சொன்ன அப்டேட் வந்து February 20th அன்னைக்கு அவங்களோட எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரிவீல் பண்ண வேணாம் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் 99% வந்து அவ்வளோ கமெண்ட்ஸுமே வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஹவுஸ் ஓனராக வந்து ஒரு ஆக்டர் என்ட்ரி கொடுத்துருக்காங்களே, ஆக்டர் குமரவே, அவங்களுடைய ஒய்ஃப் ரோலில் நம்ம ஹவுஸ் ஓனர் மாமியாக தான் கவிதா மேம் வர போகிறாங்க. இந்த நோக்கி கதை வந்து பயணிச்சாலுமே நம்மளுடைய மகாநதி மெயின் ஹவுஸ் வந்து மிஸ் பண்ணுவோம். பட் கண்டிப்பாக அது வந்து ரெகுலராக காமிக்கிறதுனாலும் எப்பயாச்சும் காமிச்சு தான் ஆகணும் இல்லையா. அங்கே வெண்ணிலா இருப்பாங்க, தாத்தா, பாட்டி, ராகினி, அஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. பட் இனிமேல் வந்து ரெகுலராக முன்னாடியில் டெய்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் எப்போவாச்சும் கால் பண்ணி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் போல். பிகாஸ் விஜய் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்களா, அவங்கள ரெகுலராக காமிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டெய்லி தாத்தா பாட்டி இருக்காங்களோ இல்லையோ, டெய்லி தாத்தாவை வந்து நம்ம பார்த்தே பழகிட்டோமோ. ஸோ அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி அவர் எல்லாமே வந்து நிஜமாவே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு ஊஞ்சல் சொல்லிட்டு நிறைய நம்ம மிஸ் பண்ண போகிறோம். விஜயோடைய கார் மேபி இன் ஃபியூச்சரில் இங்கே கூட கொண்டு வரலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் தாத்தா பாட்டி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை மிஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு காட்டாமையெல்லாம் இருக்க மாட்டாங்க, அப்பப்போ காட்டுவாங்க ரெகுலராக இல்லாமல். பட் இனிமேல் இந்த ட்ராக்ல தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸ் ஓனர் அண்ட் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம விஜய் கேரக்டருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி ட்ராக் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் இனிமேல் பாசிட்டிவாக வந்து சீரியல் மூவ் ஆக போகுது அப்படின்னு நான் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கேன். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.